ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் 2024 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னாவே இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 2024 லீப் இயர் அப்படின்னு சொல்ல 29 நாட்கள் மட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில், அதாவது இந்த பிப்ரவரி மாதம்னாவே பார்த்திங்கன்னா தை மாசி இந்த 2 கட்டங்களாக தமிழ் வருடத்தில், தமிழ் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 12 பாவக கட்டத்தில் மகரம் ராசியில் 4 கிரகங்கள் போய் சங்கமிக்குதுங்க. அது எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து அப்படியே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா விருச்சகம், தனுசு, மகரம் இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது தனுசு ராசியில் இருக்கும் பொழுது இந்த கோள்களின் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2020 இந்த காலகட்டங்களில் இப்போ மகரம் ராசியில் 4 கோள்கள் அப்படின்னு சொல்கிறதுனால என்னன்னு பார்த்திங்கன்னா 4 கோள்கள் இருக்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது. 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 2/2/2024 புதன் வந்து மகரம் ராசிக்கு வருதுங்க. அடுத்ததாக 6ஆம் தேதி செவ்வாய் மகரம் ராசி, தனுசு ராசியிலேருந்து மகரம் ராசிக்கு. அதே போல் 12ஆம் தேதி சுக்கிரன் அப்படிங்கிறது மகரம் ராசிக்கு வருது. ஸோ 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 15/2 சூரியன் வந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்வு. 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதனும் பின்னாடியே பயிர்றாரு கும்பம் ராசிக்காரர்கள். கும்பம் ராசிக்கு இந்த கிரகங்கள் பயிற்சி. இந்த சந்திரனை நம்ம விட்டாச்சு. ராகு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஏறக்குறைய கும்பம் ராசியில் தான் 2ஆம் இடத்துல, மகரம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே சமயம் மீனம் ராசியில் பார்த்திங்கன்னாவும் உங்களுக்கு ராகு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. மேஷம் ராசியில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இதுதான் இந்த மாதத்துக்குரிய ஒரு கிரகங்களின் அணிவகுப்பு, அக்கிரகங்களின் நகர்வுகள் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக இந்த மகரம் இது பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக அந்தந்த ராசி கட்டங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த கிரகங்களின் நிலைகள் வந்து எண்ணிக்கை, அதாவது பாவக கட்டங்கள் கொஞ்சம் மாறுபடும். மேஷத்துக்கு சொல்லும் பொழுது 10ஆம் இடத்துல 4 கோள் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போங்க. விருச்சகம் ராசி அப்படின்னா காலபுருஷத்து 8ஆம் இடம், உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் பயணிக்க போகிறாரு. சூரியனோட, அதாவது 10ஆம் அதிபதியோடு இணைந்து மற்றும் உங்களுடைய 12 மற்றும் 7ஆம் அதிபதியோடு இணைந்து, அதாவது செவ்வாய் சுக்கிரன். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கும்போது முதல் பாதி அப்படிங்கிறது, இந்த மந்தினுடைய முதல் பாதி அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது. வீட்டில் சுப மங்கள காரியங்கள், ஒரு ப்ரேயர் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு போகும் பொழுது ஏற்கனவே 3ஆம் இடத்துல சூரியன் புதன் வந்து அங்கே போயிடுறாரு. ஸோ புதனுடைய சனியோட வீட்டில் சூரியன் அப்படி இருக்கும்போது மற்றும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் சனியோடு சங்கமிக்கிறார் அப்படிங்கிற நிலவுகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அலைச்சல் திருச்சல், ஒரு டென்ஷனான ஒரு காலகட்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது வீட்டிலுடைய உறுப்பினர்களுக்கு நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு ஐடியா சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு சூழ்நிலையை ரம்மியமாக ஆக்கிறதா இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் இல்லாமல் கொஞ்சம் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு அலைச்சல் திருச்சலோடு இருக்கிற மாதிரி ஒரு அலுவலக பணிகளாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக சில வேலைகளாக இருக்கட்டும், ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா வெளியூர் போகிற மாதிரி ஒரு அமைப்புகள், இதெல்லாமே வந்து விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே சமயம் 5ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிறத படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுத்தங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு இன்ட்ராக்ட், அதாவது ஒரு பொழுதுபோக்கு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனம் லயிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு மேலே குருவின் பார்வை விழுறதுனால தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது தட்டிட்டு போய், ஏன்னா சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. வருமானம் வருமானம் வந்தாலுமே அதனுடைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம்
அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கூடியமான வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சுப செலவாக அல்லது கொஞ்சம் ஒரு 10 ரூபா செலவாகுதா அதில் வந்து 2 ரூபா மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல தான் நல்ல ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீக காரியங்களுக்கு அதிகமாக செலவிட போகிறீங்க. அதே சமயம் ஆன்மீக பயணங்கள் அப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, சரிங்களா? அப்படியே இல்லைனா வீட்டிலே ஒரு மெடிடேஷன், ஒரு பக்தி பாடல்களை கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து சில குழப்பமெல்லாம் தோன்றும். அலுவலகத்துலேயோ வெளியிலேயோ பொருளாதார ரீதியாகவோ நிதி சம்பந்தமானதாகவோ சில ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு அப்படி இப்படின்ட்டு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இடம் விட்டு இடம் சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஸோ ஆன்மீகத்தோடு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மைண்டு செலுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த குழப்பங்கள் நீங்கள் தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவு கிடைக்கும் பொழுது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருக்கிற பணிகள் உங்களுக்கு சூப்பராக மிளிர போகுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அக்கௌண்ட்ஸு அந்த விஷயங்களில் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அதுக்குண்டான பணிகளை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த எஃபெக்டும் வராது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியாக போகும். செகண்ட் இரண்டும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு விருச்சிக ராசி ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, ஏப்ரல் மந்த்துக்கு பிறகு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி growth எல்லாமே கிடைக்க போகுது. இந்த பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு கலவையாக தான் இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு பலன்களே சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஏதோ ஒரு தடையாகும், டிஸ்டர்ப் ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம், புதுசாக ஒரு நிலம் மனை வீடு சம்மந்தமாக சில விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க மாதிரி ஏகப்பட்ட தடைகள் வந்து தான் நீங்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் மனதில் வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றியும் வந்து ஒரு பேச்சு நீங்கள் உங்கள்கிட்ட பேசினா கூட இந்த காலம் வைங்க அந்த காலம் விட்டுருங்க, அதை கொண்டு போய் வேறொருத்த சொல்லி அதன் மூலமாக சில இஷ்யூ உருவாகிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் விருச்சிக ராசி விழிப்புணர்வுடன் கூடிய மந்தாக தான் இந்த பிப்ரவரி மந்த்து இருக்குங்க. இது பொதுவாக நம்ம சொல்கிறது தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, அதாவது கோச்சாரப்படி சொல்கிறது, சுயஜாதத்தில் இருக்கிற கோள்களை வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாங்க. இதற்காக இந்த மந்த்து என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, எப்படி அதை நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தேவைப்பட்டால் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.